இரவு நேரம். கார்த்திக் தன் காரில் காட்டுப்பாதையில் வந்து கொண்டிருக்கிறான். ஜிபிஎஸ் சிக்னல் கட் ஆகிறது. கார் திடீரென நின்று விடுகிறது. இப்போதான் இந்த வண்டி நிக்கணுமா? இங்க ஒரு டவர் கூட இல்லையே. என்ன ஊருடா இது? கார்த்திக் கீழே இறங்கி போனை காட்டுகிறான். அப்போது எங்கிருந்தோ ஒரு மெல்லிய கொலுசு சத்தம் கேட்கிறது. யாரது? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ண முடியுமா? புதர்களுக்கு பின்னால் ஒரு பெண் திருமண கோலத்தில் குனிந்து அழுது கொண்டிருக்கிறாள். அவளது நகைகள் நில ஒளியில் மின்னுகின்றன. மேடம், நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? தம்பி, என் கொலுசு ஒன்று காணாம போயிருச்சு. என் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. அதை தேடித்தர்றியா? அது இல்லாம நான் போக முடியாது. சரிங்க மேடம், கவலைப்படாதீங்க. எங்க மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் தேடி பார்த்து எடுத்து தர்றேன். கவலைப்படாதீங்க, உங்க மேரேஜ்குள்ள கண்டிப்பா போயிடலாம். அந்த பெண் மெதுவாக தலை நிமிர்கிறாள். முகம் முழுக்க காயங்கள். அவள் சட்டென அவன் கழுத்தை பிடித்து தூக்குகிறாள். கார்த்திக் அலறுகிறான். இரண்டு நாட்கள் கழித்து அருண் தன் நண்பன் பரணியின் வீட்டிற்கு வருகிறான். டேய் பரணி, எங்கடா இருக்க? டேய் பரணி, கார்த்திக் இங்கே வரேன்னு சொன்னான். அவன் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எதுவும் தெரியுமா? அருண், நீ பதட்டப்படாத. அவன் கடைசியாக இந்த பக்கம்தான் வந்திருக்கான்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனால் இந்த ஊர்க்காரங்க யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இருவரும் ஊருக்குள் விசாரிக்கிறார்கள். ஒரு பழைய டீ கடையில் ஒரு பெரியவர் இவர்களை எச்சரிக்கிறார். தம்பிங்களா, அந்த பழைய ஒத்தையடி பாதை பக்கம் போகாதீங்க. அங்க அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு நகையும் கொலுசும் தான் உயிர். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பொண்ணை நகையை திருடுறதுக்காக கொண்டுட்டாங்க. அவ இப்போ யாரையும் விடமாட்டேங்கிறா. பெரியவரே, இதெல்லாம் அந்த காலத்து கதை. இப்போவும் இதை நம்பிட்டு இருக்கீங்களா? என் நண்பன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. டேய் அருண், ஊர்ல எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. நாம இன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். நாளைக்கு மார்னிங் தேடுவோம். வீட்டில் இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். நேரம் சரியாக நள்ளிரவு 2 மணி. முழு வீடும் கல்லறை போல அமைதியாக இருக்கிறது. அப்போது மெதுவாக ஒரு கொலுசு சத்தம். தொலைவில், பிறகு வாசல் அருகில், பிறகு வீட்டை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி. டேய், இந்த சத்தம் என்னடா? யாரோ நம்ம வீட்டை சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ திடீர்னு டக் டக் டக், யாரோ கதவை திறக்கிற மாதிரி. ஒரு பெண் குரல், மெலிந்தா குளிர்ந்தா. அருண், கதவை திறடா. நான் தான் வெளியில நின்று குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன். கொலுசு சத்தம் இன்னும் நெருங்குது. கதவுக்கே பக்கத்துல. அருண் மெதுவா ஜன்னல் பக்கம் திரும்பினான். அந்த நொடி ஜன்னல் கண்ணாடியில் ஒரு வெள்ளை முகம், கருப்பு கண்கள், உதடுகளில் வித்தியாசமான சிரிப்பு. மனித சிரிப்பில்ல, உயிரில்லாத சிரிப்பு. அருண் உடம்பே உறைந்து போச்சு. அருண், திறக்காதடா. அது உள்ள வந்தா நம்மள முடிச்சிருண்டா. அதே சமயம் கிரீச், ஜன்னல் கண்ணாடியில் நகத்தால் கீறும் சத்தம். பரணி அலறினான். அடுத்த நொடி ஜன்னலில் ஒரு பலமான அடிப்பு. கண்ணாடி குலுங்குது.
விரிசல் விழுது. அருண் திடீர்னு நினைவு வந்தது. நகை கேட்டா கொடுத்துரு, அப்போ அது போயிடும். நடுங்குற கையால அவன் தம் மோதிரத்தை கழற்றி ஜன்னல் வழியா வெளியே வீசினான். ஒரு வினாடி அமைதி. அடுத்த நொடி முழு அமைதி. கொலுசு சத்தம் இல்ல, கதவு சத்தம் இல்ல, காத்து கூட அசையல. இருவரும் மூச்ச கூட அடக்கிக்கிட்டு விடியும் வரை உயிரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. அடுத்த நாள் காலை இருவரும் சாமியாரை சந்தித்து ஆலோசனை கேட்கிறார்கள். அவர் அந்த பெண்ணின் அஸ்தி மற்றும் அவள் அணிந்திருந்த நகைகள் அடங்கிய பெட்டியை எரித்தால் மட்டுமே சாபம் நீங்கும் என்கிறார். டே அருண், அந்த பழைய சுடுகாட்டு பக்கம் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு. அங்கதான் அந்த பெட்டி இருக்கணும். நாம இப்போவே போகணும். இருவரும் தீப்பந்தத்துடன் அங்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கிறது. அதை திறந்தால் உள்ளே கார்த்திக்கின் வாட்ச் மற்றும் செயின், அந்த பேயின் பழைய கொலுசுகள் இருக்கின்றன. அந்த சாமியார் கொடுத்த தீபந்தத்தை பார்த்ததும் அந்த பேய் பதறியது. என்னை விட்டுடுங்க, இது என்னோடது. என் நகைங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. இல்லை, உன் ஆசைக்காக நீ இவ்வளவு பேரை கொன்னது போதும். இனி நீ இங்கே இருக்கக்கூடாது. அருண் அந்த பெட்டிக்கு தீ வைக்கிறான். பேய் தீயில் கருகி மறைகிறது. ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு அடங்குகிறது. இருவரும் ஒரு வழியாக தப்பித்து ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். கார் நல்ல வேலைடா, எல்லாம் முடிஞ்சது. இனிமே எந்த பயமும் இல்லை. ஆமா, அந்த பெட்டியை எரிச்சப்போ அதில் இருந்த ஒரு கொலுசை நீ எடுத்ததை நான் பார்த்தேன். அதை ஏன் எடுத்த? அருண் அமைதியாக இருக்கிறான். அவன் கண்கள் மெதுவாக பேய் போல மாறுகிறது. அவன் பாக்கெட்டிலிருந்து அந்த பழைய கொலுசை எடுக்கிறான். நகையை எரிச்சாலும் எங்க ஆசை எரியாதுடா பரணி. இது வெறும் ஆரம்பம்தான். உடனே அருண் பரணியின் கழுத்தை பிடித்து இறுக்குகிறான். அந்த அதிர்ச்சியில் கார் கட்டுப்பாட்டை இழக்கிறது. இந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பை, see you.